வெல்கம் டு அவர் சேனல். விஜே மணிமேகலை அவர்கள் பிக் பாஸில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது அனைத்து யூடியூப் சேனல்லையும். இதனால் அதிகமான எதிர்பார்ப்பு எகிரும். இதனால் பிக் பாஸில் நிறைய டிஆர்பி ஏறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை அழைச்சிருக்கிறாங்க. அதுக்கு மணிமேகலை என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நடந்து முடிந்த பிரியங்கா மணிமேகலை இந்த சண்டையில் மணிமேகலைக்கு அதிகமான சப்போர்ட்டாக பெறப்படுகிறது. பிரியங்கா என்னதான் கடைசியில் ஃபைனலில் போய் வெற்றி பெற்றிருந்தாலும் அவருக்கு எதிரான கருத்துக்கள் கூறப்பட்டு வருகிறது. சுயமரியாதை தான் முக்கியம், பிறந்த மனிதனுக்கு சுயமரியாதை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக மணிமேகலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. தான் போன இடங்களில் எனக்கு மரியாதை கிடைக்கல, நான் இருக்கிற இடங்களில் என்னை ஒரு பொருட்டாக மதிக்காததுனால நான் ஷோவை விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொன்னதுனாலேயே மக்கள் மத்தியில் அதிகமாக ரொம்பவும் புகழப்பட்டு வருகிறார் மணிமேகலை அவர்கள். இதனால் பிக் பாஸ் 8 வர மூலமாக நல்ல ஒரு வருவாயும் நல்ல ஒரு வியூ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் இழுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூப்பிட்டதாகவும் விஜய் டிவி. ஆனால் மணிமேகலை அதற்கு கலந்து கொள்ள விருப்பம் இல்லைங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. உண்மைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் 100% மணிமேகலை கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. காரணம் என்னன்னு கேட்டால் வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பிக் பாஸ் தொடங்குகிறது. அந்த தொடங்கும் நிலையில் தற்போது தன்னுடைய யூடியூப் சேனலில் தன்னுடைய பண்ணை வீட்டில் இருந்து வரதாகவும் இன்னும் சில மாதங்கள் அங்கே தங்கி இருந்து தன்னுடைய கணவன் ஹுசைனுடன் வாழ்ந்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பிக் பாஸில் அவங்க கலந்துறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சன் டிவியும் ஜீ தமிழும் அவங்களுடைய ஃபேமை பயன்படுத்தி தன்னுடைய ஷோக்களை ஹிட்டாக அணுகியிருக்கிறாங்க. தற்போதைக்கு எந்த விதமான ஷோக்களையும் நான் நடிக்கிறதுக்கு விரும்பவும் இல்லை, ஆங்கரும் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறதையும் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறாங்க. ஸோ இதனால் மணிமேகலை தற்போதைக்கு எந்த ஒரு ஷோவிலையும் கலந்து கொள்ளலைங்கிறது தான் உண்மைத்தன்மை. ஸோ நம்ம இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.